அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. அதோட இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. இது சத்து மாவு. நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. உப்பு ஒரே ஒரு சிட்டிக்கு தான் தேவைப்படும். சர்க்கரை ஒரு 1/4 கப்பு. அதுக்கப்புறம் ஆயிலு, நீங்கள் வேணும்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சத்து மாவு 1 கப்பு வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கப்பு தண்ணி, எந்த கப்பில் நம்ம சத்து மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மண் சட்டி கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் அடித்த கொஞ்சம் கனமான எந்த கடாய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த தண்ணியில் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணியை சூடாக விடலாம். தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக சூடானாலே போதும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக தேவைன்னு நினச்சிங்கன்னா 1/2 கப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1/4 கப் சேர்த்தாலே இதுக்கான ஸ்வீட்னஸ் நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த சத்து மாவு பவுடர்லேயே கல்கண்டு சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். அது ஏற்கனவே ஸ்வீட்னஸ்ஸு. அதோட சர்க்கரை நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்கலாம். அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சூடாகி இந்த சர்க்கரை கரையட்டும். ரொம்ப கெட்டியாக ஆகணும், இல்லை பாகு எடுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக இதை நம்ம செஞ்சிடலாம். சர்க்கரை மட்டும் கரைஞ்சால் போதும். இது பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிருச்சு. சர்க்கரை கரைஞ்ச உடனே அந்த மாவு நம்ம இதோட சேர்த்துடலாம். இந்த மாவு சேர்த்து இப்படி நல்லா கிளறி விடலாம். நமக்கு கட்டி சேராமல் வரணும். அதனால நம்ம இந்த மாதிரி கிளறணும். ரொம்ப கஷ்டப்பட்டு கிளறணும்னு இல்லைங்க. இது நல்ல லைட்டாக நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலர்னோம்னாலே கட்டி இல்லாமல் வந்துடும். இப்போ இதை நல்லா பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடில் அதுக்கப்புறம் கிளறுங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கட்டி சேராமல் வந்தாலே நமக்கு போதும். இதை இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃபுல்லாகவே அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இதை வேக விடலாம். இந்த சூட்டில் ஃபுல்லாக கேஸ் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாவை அப்படியே நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்க விட்டுடலாம் அடுப்பு மேலே. பாருங்கள், அப்படி இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கட்டி கூட இல்லாமல் இது வந்திருக்கு. நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டுலாம் கிளறல, நீங்களே பாருங்கள். சும்மா லைட்டாக நம்ம கரண்டி வச்சு கிளறினாலே அது கட்டி இல்லாமல் வந்துடும். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றிட்டு இதை தொட்டு பாருங்கள். உங்கள் கை எந்த அளவுக்கு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடு அப்புறமா இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆவி வந்துட்டுருக்கு. நான் இப்போ பிசைய போகிறதில்ல, கொஞ்சம் நேரம் விட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் ஆற விடுறேன். அதுக்கப்புறம் கை நமக்கு பிடிக்கிற அளவு சூடு குறைஞ்ச உடனே நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை பிசைஞ்சிடலாம். இப்போ கொஞ்சம் சூடு குறைஞ்சிருக்கு. நான் இப்போ பிசைய ஆரம்பிக்கிறேன். இப்போ கூட கொஞ்சம் சூடு இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு கம்மியாகணுமோ அந்த அளவுக்கு கம்மியான அப்புறமா நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இதை பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாகிடுச்சு, தண்ணியாகிடுச்சு அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமே இருக்காதுங்க. நம்ம வச்சுருக்க அளவு தண்ணியில் இதை அப்படியே ரெடி பண்ணி அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியதா. எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் லைட்டாக தண்ணி, அவ்வளோதான். பாத்திரத்தில் வேணால் அடியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கையில் எண்ணெய் சேர்த்துருக்கேன்.
தண்ணியெல்லாம் சேர்க்கல. கையில் வந்து எண்ணெய் பூசிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதனால தான். பாருங்கள், நல்லா இதை பிசைஞ்சிட்டேன். இதை வந்து நம்ம நல்லா கையில் பிசைய சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் பிசைஞ்சோம்னா நல்லாயிருக்கும், சாஃப்ட்னஸ்ஸாக வரும். அதனால் பாருங்கள், கையில் இப்போ 2 கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கையில் நல்லா தட்டிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் இதை எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டிக்கிறேன். இந்த மாதிரி நான் மெலிசாக தட்டியிருக்கேன். நீங்கள் இன்னமும் மெலிஸ் வேணும்னாலும் இன்னமும் மெலிசாக தட்டிக்கலாம். இது பாருங்கள், இதே மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்கதை இதில் சேர்த்துடலாம். ஒரு 4-5 அந்த மாதிரி நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு கடாயில் சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய், நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் வந்து டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கோல்டு வின்னர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் நம்ம எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் இதை எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா அப்புறம் கருகி போயிடும். அதனால் மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு ஈஸியாக ஒரு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு. நம்ம சத்து மாவு பவுடர் குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களே விருப்பப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்ல பஃப்னு ஒரு பூரி மாதிரி உப்பி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம பிசையும் போது அந்த மாவை நல்லா கையில் பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி நல்லா பஃப்னு பூரி மாதிரி வரும். பாருங்கள், இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு ஒரு அதிரசம் மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும். நம்ம சத்து மாவில் செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் என்னோடய சத்து மாவு வீடியோ வந்து பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், அங்கேருந்து பார்த்துக்கோங்க. இது வந்து நார்த் சைடு இந்த மாதிரி தான் செய்வாங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால தான். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல மேலே இருக்க இந்த இது பார்த்திங்கன்னா அப்படியே கையில் ஓட்டை போட்டால் பூரி மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்லா டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. எல்லாருக்குமே விட்டமின்ஸ் தேவைன்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு சாப்பிட்லாம். சத்து மாவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப கம்மியான அளவு இன்க்ரீடியன்ஸை வச்சு. இப்போ இதை எடுத்தாச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பஃப்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.